ஒழுக்கத்தோட நடந்து கொண்ட ஒரு மாநாடு, மறந்த மாநாடு எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தை தெரிவிச்சுக்கிறேன். பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா எதுவோ எழுதுவாங்கல்ல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எதுவுமே எழுதவே முடியல. ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட நம்ம தளபதி அவர்கள் நம்மளை வழி நடத்துகிறார் என்பது உண்மை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தலைவர்கள் இங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார சில சின்ன சின்ன மனசுல அவங்களுக்குள்ளார ஒண்ணு ஓடும். ஏன்னா அவங்க தலைவர்கள். ஆனா நம்மளுடைய பலமே ஒன்றியம் நகரும் கிளைதான் என்பதை இந்த நேரத்தில் இப்ப நான் இருக்கிறேன். உங்க மாவட்ட தலைவர் அணி தலைவர்கிட்டெல்லாம் நாளைக்கு மீட்டிங்கும் வந்துருக்குன்னு சொல்லிட்டேன். அதான் என் வேலை. அது அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. ஒன்றியமோ நகரமோ இல்லை கிளை பகுதி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தா எல்லா வேலையும் விட்டுட்டு, அது வேலை நாட்களா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு என் தலைவனுக்கோசம் வரேன்னு சொன்ன ஒரு கூட்டம் தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டம். எல்லா நேரத்திலும் எப்ப கூப்பிட்டாலும் வர்ற ஒரு நம்மளுடைய தோழர்கள் தான் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ உங்ககிட்ட தனித்தனியா எல்லாரையும் அழைத்து நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பேசவா இல்ல கும்பல்லே பேசவான்றதை நீங்க தான் சொல்லணும். கும்பல்ல சில விஷயத்த பேசலாம், சில விஷயத்த பேச முடியாது. தனித்தனியா பேசணும்னா இன்னும் 3 நாள் கழிச்சு தான் நீங்க கிளம்பி வீடு அதுக்குள்ளேயே இன்னொரு மாவட்ட தலைவர் சொல்றாரு, ஆனா நீ நைட்டு எப்படி விடிய கத்தால 4-5 மணி ஆயிடும்னா ஏன்னா அப்படின்னா வெளியில வந்து கும்பலை பாருங்க அவ்வளவு ரிஸ்க் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது இந்த மாதிரியான ஒரு தோழர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தளபதி என்பதை இந்த நேரத்தில். அதனால நம்ம எல்லாமே தனித்தனியாக எல்லாரையும் கலந்து பேசலான்றது உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். அப்படி எதுவாக இருந்தாலும் பதவிகளில நமக்குள்ளார ஏதாவது போட்டிகள் இருந்தால் கண்டிப்பாக தேர்தல் வைத்து எடுக்கப்படும் என்பதை உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு அளித்துதான் அந்த பதவிகள் நிரப்பப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் தளபதிக்கு அவ்வளவு முக்கியம். அதனால உங்களுடைய ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்துதான் பதவிகள் போடப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கும் ஒன்றிய நகரம் போஸ்ட் அடிப்பாங்க, அதுல சின்னதா கொஞ்சம் போட்டாலே போதும், நீ கிடையாது சரிப்பட்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் மாதிரி நமக்கும் வேற எங்கேயும் கிடைக்க முடியாது, வேற எந்த ஒரு கட்சியும் இருக்காது. எல்லாருமே சரி, பதவி இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, தளபதிக்கோசம் உழைக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த அன்பான ஒரு கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்மளுடைய இலக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன். நம்மளுடைய இலக்கு 2026 தலைவர் முதலமைச்சராக ஆவதற்கு
முந்தா நாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு முக்கிய நண்பரை சந்திச்சுட்டு நைட்டு 1:30 மணிக்கு அவர்கிட்ட பேசிட்டு இது மாதிரி நம்ம கட்சி பணி இதெல்லாம் பத்தி பேசிட்டு நான் வரேன். வரும்போது நான் வெளியில வந்து நின்று அவர் கீழே இறங்கி வந்தாரு. ஒரு 4-5 பேர் மோட்டர் சைக்கிளில் போனவங்க என்னை பார்த்தோன்னே அப்படியே திரும்பி வந்து என் கூட வந்து போட்டோ எடுத்துக்கினாங்க அந்த நேரத்தில். அப்போ நான் அவர்கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நானே இப்போ எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா என்னால் போக முடியல சார். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து என்னைய உடனே வந்து பார்க்குறாங்க. நான் டிராஃபிக் சிக்னலில் காரு நிற்கிது அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில் உட்காந்துக்கிற நம்மளுடைய நண்பர் தோழர்கள் டகால்னு இறங்கி வந்து பஸ்ஸு போனாலும் போட்டுனேன் அப்படின்னு என்னை வந்து பார்த்து கை கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இது இந்த ஆனந்துக்காக அல்ல, தலைவன் தளபதி அப்படின்னு நான் அதை சொன்னேன். சொன்னோடனே அதை நேரடியாகவே அதை பார்த்த உடனே அவர் அப்படியே வேப்பா கேட்டார், என்னதான் சார் நீங்க சொல்றது அப்படியே எல்லாமே நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது நேரடியாகவே பார்க்குறேனே அப்படின்னு சொன்னாரு. ஆமாம் சார், அது நீங்க பார்த்தீங்கல்ல, நான் சொன்னது நீங்க நம்பாம கூட இருந்திருக்கலாம், ஆனால் நீங்க வந்து இப்போ அது நேரடியாகவே பார்க்குறீங்களேன்னு. இது எல்லாமே சாத்தியம் என்றால் அது தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் என்பது இந்த நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன். இது உடனே எனக்கு தான் அப்படின்லாம் நான்லாம் நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில கனவு கூட காணக்கூடாது. எல்லாம் தலைவன் தளபதி கூட இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அதனால நம்ம தலைவர் தளபதி கூட இருக்கிறது தான் நமக்கு மரியாதை. நம்மளுடைய நிலையிலே நம்ம கூட வரும்னா அது தலைவன் தளபதி கூட இருந்தா மட்டும்தான். அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லாரும் பூத்தெல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த பூத்து போட்ட நிர்வாகிகளையும் தளபதி வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அதுல இப்போ எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 தொகுதி 6 தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. 6 இருக்குது. அது உங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு 3 மாவட்டமாக பிரிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அதற்கு இனி வரும் காலங்களில் மாவட்ட செயலாளர் என்றுதான் அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் அதனால நம்ம ரொம்ப பொறுப்பு நமக்கு அதிகமா இருக்குது. நம்ம மக்களோட மக்களாக மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அவங்களுக்கு நம்ம வந்து சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நாம் அலட்சியப்படுத்தாமல் மக்களுக்கு நாம் கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும். அதற்கு தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. மக்கள் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை எதிர்பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு கொடி போட்டுன்னு இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10 கார் போகுதுன்னா அதுல 7 கொடி நம்ம கொடியா தான், தளபதியுடைய கொடியா தான் இருக்கு. நீங்களே பாருங்க, உங்களுக்கே எல்லாமே தெரியும். நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. நேற்று தான் சொன்னோம், இன்னைக்கு எல்லாரும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நேற்று காலையில தான் சொன்னேன். இன்னைக்கு இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்றேன், அந்த அளவுக்கு நீங்க தளபதியை நேசிக்கிறது தான். தளபதி உங்களை அந்த அளவுக்கு நேசித்துக் கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும். சாதாரணது அல்ல. தேர்தல் என்பது, அரசியல் என்பது உங்களுக்கு எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட வேண்டியமா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப எல்லாமே வந்து உழைக்க வேண்டும். நமக்கு எல்லாம் கும்பல் வந்துடுறாங்க போறாங்கன்றது இல்லை, அது தளபதி. ஆனா நம்ம வந்து மக்கள் கிட்ட போயிட்டு சேவை செய்யணுன்றது எண்ணம் நமக்கு இருக்குது, இருந்து கொண்டு இருக்கிறது. நாம முதல்ல இருந்தே கடந்த 30 வருடமா நீங்க பாத்தீங்கன்னா 27-28 வருஷம் 30 வருஷமா நம்ம வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறோம்.
நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி விலையில்லா ரொட்டி மூட்டை பால் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி குருதியகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி பயிலகம், தளபதி சட்ட ஆலோசனை மையம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி அதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து 75 பேர் ரத்த தானம் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம சேவை செய்து கொண்டிருக்கிறோம். கொரோனா காலத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தலை நிமிர்ந்து சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தான் மக்களுக்கு அன்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன். தளபதியுடைய பேர்ல